ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் இங்கே ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம காவேரி. அந்த டைம் பார்த்து நம்ம விஜய் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண உடனே மூக்கு வேர்த்துருச்சு பாரு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது பொண்டாட்டிக்கு ஒரு கஷ்டம்னா டங்குன்னு அலாரம் அடித்த மாதிரி ஃபோன் பண்ணுறாரு பாரு, வேறு லெவல் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எப்படி காவேரி, நான் பார்த்துட்டு பொறுமையாக இருப்பேன், நான் கிளம்பி வரேன்னு சொல்ல இதே படுறா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிளம்பி வரேன்னு சொல்கிறானே தவிர 2-3 நாளாக வருவான்னு எதிர்பார்த்தா வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களோட ரியாக்ஷன் கடைசியில் வீட்டில் உள்ள பெரியவங்கலாம் கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹிண்ட்டு பத்தாதாப்பா, இன்னும் எப்படி ஓப்பனா சொல்றது? அடமட சம்பராணி, மணிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர் என்று நீ நிரூபிக்கிறாய், சொல்லி தொலையன் ஓப்பனா. உங்க பாட்டி தான் என்ன உன் கூட வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதை விட்டுட்டு சொல்லாம மறைச்சிக்கிட்டே இருந்தா உங்க 2 பேர் வாழ்க்கையும் பேதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னை ஏண்டி இவ்வளோ போட்டு படுத்துறேன்னு அவரு கேட்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னை மறந்துருங்க, என்னை நிறுத்திடுங்க, என்னை வெறுத்துருங்க, என்ன மறந்துருங்க, நிறுத்துருங்க, வெறுத்துருங்க, கம்மனு இருமானி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்றது, இந்த பொண்ணு பேசினதுல ஃபீலிங்ஸ் ஆகி இவர் சரக்கு பாட்டில் கையில் எடுத்துட்டாரு. தம்பி கோட்டரை கோழி பிரியாணி வாங்கி தரேன் வா கோபாலு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே போயிட்டாங்க போல. யாரு நம்ம தாத்தாவும் போய் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து பாட்டி வந்து கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. நம்ம காவேரி மறந்துடுடா, அவள்கிட்ட பேசுறதை நிறுத்திடுடான்னு சொல்றாங்க. என்னால் மறக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாதுன்னு அவரு ஒரு பக்கம் ரியாக்ஷன் வேற மாதிரி விடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து குடும்பமாக கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா எடுத்த சபதம் முடிப்பேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சபதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் சாதிக்கணும் எப்படி வேற லெவலில் வெறித்தனமாக சாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும், பெரிய ஆள் ஆகணும், உங்கள் அப்பா என்னென்ன ஆசைப்பட்டாரோ எல்லாமாவும் நீங்கள் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க சத்தியம் எடுக்கிறத சபதம் எடுக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக சீரியலை முடிக்க போகிறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ என்ன இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் கலெக்டராகவும் டாக்டராகவும் வைக்கலாவும் போலீஸாகவும் அப்படி ஆனோடனே முடிச்சிடுவாங்களா கதையை? டேப்பா சீரியல்லையும் இப்படி கொண்டு வரீங்களாடாப்பா. எப்படியோ விஜய் காவேரி சேர்ந்ததுக்கப்புறம் வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ஆப்பா வைக்க போகிறாங்க. ஓகே.